ஒரு ஊர்ல கந்தசாமி முருகேசன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. கந்தசாமி சந்தையில அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. முருகேசன் அதே சந்தையில பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கந்தசாமிக்கு சொந்த வீடு இருந்துச்சு. அவருக்கு பூங்குழலின்ற மனைவியும் ஒரு பையனும் இருந்தாங்க. முருகேசன் வாடகை வீட்டுல குடியிருந்தாரு. அவருக்கு புஷ்பவதின்ற மனைவியும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாங்க. கந்தசாமிக்கு சொந்த கடை, நல்ல வருமானம் இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவரோட மனைவி பூங்குழலி இன்னும் நிறைய பணம் கொண்டு வான்னு தொல்லை பண்ணுவாங்க. ஆனா முருகேசனுக்கு பூ வியாபாரத்துல வர கொஞ்ச வருமானத்தை மனைவி புஷ்பவதி கிட்ட கொடுப்பாரு. அவங்க சிக்கனமா செலவு செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கந்தசாமியும் முருகேசனும் வியாபார விஷயமா வெளியூர் போனாங்க. ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதால களைப்பாயிடுச்சு. அதனால அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல ரெண்டு பேரும் இளைப்பாறினாங்க. அப்போ மரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டது. உடனே ரெண்டு பேரும் பயந்து போய் யாருன்னு கேட்டாங்க. அந்த மரத்துல இருந்து, மானிடர்களே, இந்த மரத்துல இருந்து என்னை எப்படியாவது விடுவிச்சு காப்பாத்துங்கன்னு கேட்டுச்சு அந்த குரல். அதுக்கு கந்தசாமி உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்க, அந்த குரல், இந்த மரத்து கீழே பள்ளம் தோண்டினா அதுக்குள்ள ஒரு பானை இருக்கு, அங்கதான் என்ன அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மரத்து கீழே பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த பானைய திறந்து பார்த்தாங்க. அதுல இருந்து ஒரு அழகான தேவதை வெளியில வந்து ரெண்டு பேர்கிட்டையும், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன வேண்டும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு கந்தசாமியும் முருகேசனும், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், உங்களை காப்பாத்தணும்ல, அதுவே போதும்னு சொன்னாங்க. அதுக்கு தேவதை, இல்ல, உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு தரணும்னு சொல்லி இரண்டு பானைகளை கொடுத்துச்சு. ரெண்டு பேரும் தயக்கத்தோட வாங்கிட்டாங்க. அப்போ அந்த தேவதை அவங்க கிட்ட, இந்த பானைய நீங்க வரும் பௌர்ணமி இரவு தான் திறந்து பார்க்கணும், அதுக்கு முன்னாடி திறந்தா உங்களிடம் இருக்கிற அனைத்து செல்வமும் இழந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க. கந்தசாமியோட மனைவி பூங்குழலியோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வாங்கி அலமாரியில வச்சு பூட்டிட்டாங்க. முருகேசன் மனைவியோ, தேவதைய காப்பாத்துனது நல்ல விஷயம், ஆனா அன்பளிப்புலாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டு அந்த பானைய பூஜை அறையில வச்சுட்டாங்க. அன்று மாலை கந்தசாமி மனைவி பூங்குழலிக்கு பொறுமை தாங்காம அந்த பானையில என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்காக அதை திறந்தாங்க. பௌர்ணமிக்கு முன்னாடியே அந்த பானைய திறந்ததால அந்த பானை பூரா மண்ணா மாறி இருந்தது. பயந்து போன பூங்குழலி முன்ன இருந்த மாதிரியே அந்த பானைய மூடி வச்சுட்டாங்க. தேவதை சொன்ன மாதிரி பௌர்ணமிக்கு முன்னாடி அந்த பானைய திறந்ததால கந்தசாமியோட அரிசி கடை மழையில இடிஞ்சி தரைமட்டமாயிடுச்சு. அடுத்த நாள் பௌர்ணமி இரவு வந்துச்சு. முருகேசனும் புஷ்பவதியும் கடவுளை கும்பிட்டு அந்த பானைய திறந்தாங்க. அப்போ அதுல தங்க காசுகளும் வைர மாலைகளும் நிறைய இருந்துச்சு. இத பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனி நாம பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சுன்னு மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. கந்தசாமியும் அவர் குடும்பமும் அழுதுகிட்டே முருகேசன் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நடந்த விஷயத்த கந்தசாமி கூறி, இனி நானும் என் குடும்பமும் நடுத்தெருவுக்கு வந்துட்டோம்னு சொன்னாங்க. இதை கேட்ட முருகேசனும் அவரது மனைவியும், கவலைப்படாதீங்க, இந்தாங்க இந்த நகைகளை வச்சு மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த பானையிலிருந்து கொஞ்சம் நகைகளை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. எந்த கதையிலிருந்து நாம அதிகமா பேராசைப்பட்டா அது நஷ்டத்துல தான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. மீண்டும் அடுத்த கதையில நாம சந்திக்கலாம்.